எங்க கிளம்பிட்டீங்க? அது ஊரை விட்டு போறீங்களா? அது ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும்? எங்க கிட்ட சொல்ல வேண்டாம், போலீஸ் கிட்ட சொல்லணும். சொல்றியா? போலீஸ் கிட்ட சொல்லணும். சொல்றியாடி? என் பேத்தியும் போலீஸ் தான். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கொத்தா தூக்கிட்டு வந்து அப்படியே நிப்பாட்டிடுவா. இங்கே நீ உண்மையை சொல்றியா இல்ல ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் நீ உண்மையை சொல்வியா? என்ன பயமுறுத்துறீங்களா? ஏய், உன்னை எதுக்குடி நாங்க பயமுறுத்தணும்? தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க. யாரு யார் இப்ப தப்பு பண்ணா? இங்க பாருங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீங்க தள்ளி விட்டுதான் நான் கிணத்துல விழுந்தேன்னு. அது நான் இல்லையே. அது கூட பிரச்சனை இல்ல, நான் தெரியாம தான் விழுந்தேன்னு சொன்னா கூட நம்பிடலாம். ஆனா ரங்கநாயகி ஆண்டி கிட்ட வந்து தப்பு தப்பா சாட்சி சொன்னீங்கல்ல, அது எல்லாமே பொய்ன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதுல இருந்தே நீங்க சொல்றது பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏய் வள்ளி, இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லன்னா அவ்வளவுதான். நான் உண்மைதாங்க சொன்னேன். இத பாரு, எனக்கு தெரியும் கலிவரத உன்னை அப்படி சொல்லி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். என் குடும்பத்துக்கு எதிராக யார் பிரச்சனை பண்றாங்கன்னு இந்த கையில வச்சிருக்கிறிய குழந்தை, அதை கேட்டா கூட சொல்லும் அது கலிவரதம் தான்னு. நீ பண்ணது தப்பா இருந்தாலும் நீ தான் அதை பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, அப்படி இல்லனா அந்த கலிவர்தனே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. கலிவர்தனும் முரளியும் பயங்கரமான செல்ஃபிஷ். அவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக யார வேணாலும் காட்டி கொடுப்பாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நாங்களாம் அப்படி இல்ல வள்ளி, எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நாங்க யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டோம், யாருக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டோம். இப்ப சொல்லுங்க. இல்லங்க, அது ஏய், எதுக்கடி மென்னு முழுங்குற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பளிச்சுன்னு சொல்லுடி. இல்லங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படியா? உண்மையா? ஆமா, உண்மைதான். சத்தியமா? சத்தியமா உண்மைதாங்க. உங்க கையில வச்சிருக்கீங்களே உங்க குழந்தை, அது மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. குழந்தை மேல சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணி சொல்லுங்க உங்க குழந்தை மேல. பண்ணுடி சத்தியம். இப்ப நீ குழந்தை மேல சத்தியம் பண்றியா இல்லையா? நீதான் யோகிய காரியாச்சே, நீ உண்மைதானே சொல்ற, அப்புறம் என்ன சத்தியம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தயங்குறீங்க? நீங்க சொல்றது உண்மைனா அப்ப குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஐயோ, அம்மா உண்மையெல்லாம் சொல்லிடுறம்மா. சொல்லிடுறம்மா. சக்சஸ். எப்படியோ என் ஒரு எதிரி கலிவர்தனை வச்சு இன்னொரு எதிரியை காலி பண்ணிட்டேன். யாரா இன்னொரு எதிரி? என் சிஸ்டர் தான். டேய், உன் தங்கச்சியை நீ எப்படி அசிங்கப்படுத்தலாமா? நான் அவளுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துட்டேன்டா. அதுக்கு அவ திரும்ப திரும்ப வந்து என் ப்ராஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. வேற என்ன பண்ண சொல்ற? கலிவர்தன் முரளி ரெண்டு பேரும் நர்மதாக்கு எதிரா திட்டம் போட்டானுங்க. அதை நான் கேட்டுட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி? நீ பயங்கரமான ஆள்ரா. அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நாம கொண்டாட வேணாமா? என்னடா பண்ண போற? சரக்கு எடு, கொண்டாடுவோம். சரக்கா? அது எங்க இருக்கு? டேய், ஏற்கனவே வாங்கி வச்சதுடா, எடு. அதெல்லாம் நீ மூக்க முட்டை குடிச்சிட்டியே. இப்ப சந்தோஷத்தை கொண்டாடணும், சரக்கு அடிக்கணும். என்ன பண்ணலாம்? பகல்லே வாடா. ஆமா, என் தங்கச்சி ஊரை விட்டு கிளம்ப போறாடா. அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட வேணாமா? சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் என் மாமனார் கூட்டு வா. டேய் வேணாண்டா. கூட்டு வாடான்னு சொல்றேன்ல. மாப்ள, மாமா என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? அது ஏன் மாப்ள கேக்குறீங்க? அது ஒரு பெரும் சோகம். ஏன் இன்னைக்கு பார்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அதுவா மாப்ள இப்ப பிரச்சனை? நானே ஒரு நடமாடும் பார் தான்.
சூப்பர் மாமா, உட்காருங்க வாங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அத சரக்கு அடிக்கணும்னு நினைச்சு உங்களை கூப்பிட சொன்னேன், நீங்களே வந்துட்டீங்க. நானும் ரொம்ப சோகத்துல இருக்கேன் மாப்பிள்ள. அதான் சரக்கு அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதான் நீங்க கூப்பிடணும்னு நினைச்ச உடனே நான் வந்துட்டேன். ஒரு சியர்ஸ் போடுவோமா? நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீங்க முதல்ல குடிங்க மாப்பிள்ள. ஐயோ, எனக்கு தேங்க்யூ. மாமா, உங்களுக்கு என்ன மாமா சோகம்? அந்த நர்மதா பொண்ணு இருக்குதே, பாவம். ரங்கநாயகி அவளை ஊரை விட்டு போ சொல்லிட்டா. ஆமா, நீங்க சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, அது என்ன விஷயம் மாப்ள? நான் இன்னொரு சியர்ஸ் போட்டுக்குவா? குடிங்க குடிங்க, தாராளமா குடிங்க. இந்த நர்மதா பொண்ணு இருக்கே, அத அத்தை ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓடி ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி. ஐயோ, என்னாச்சு மாமா? என் அக்கா ஒரு 7:30 கூப்பிடுறா. அவங்க ரங்கநாயகி தானே கூப்பிட்டாங்க, அதை 7:30 எப்படி சொல்றீங்க? என் அக்கா ஏப்பம் விட்டாலே அவ தின்னது பணியாரமா இல்ல பாயாசமான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏப்ப விட்டா ஓகே, வெளியில இருந்து தானே கூப்பிடுறாங்க, எதை வச்சு 7:30 சொல்றீங்க? எங்க அக்கா கூப்பிடுற சத்தத்தை வச்சு அது 7:30 8:30 இல்ல 9:30 நான் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ 7:30 தான். சீக்கிரமா நம்ம முடிச்சு விடுத்து நம்ம போலாம். குடிச்சு கொடுங்க எனக்கு. ஏய் ரங்கநாயகி, என்னாச்சு பாட்டி, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்கடி ஆத்தாக்காரி? எதுக்கு இந்த அம்மா இங்க வந்திருக்காங்க? ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி வாடிங்க. ஏ அம்சா, என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏமா நீ எங்க வந்திருக்க? நீங்க சும்மா உட்காருங்க. ஏய் வாடி. தெரியலையே. என்ன இங்க ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ இன்னும் இங்க இருந்து போலையா? போடிங்க. போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். என்ன உண்மை? நீ எந்த உண்மையை சொல்ல வேணாம், முதல்ல இங்க போ. ஏய் இப்ப எதுக்குடி கத்துற? எதுக்கு கத்துறன்னு கேக்குறேன். நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அவளை முதல்ல இங்க இருந்து போ சொல்லு.